பிஸ்மில்லா. இது மஸ்ஜிதுல் கிப்லத் என்கிற பள்ளிவாசல். பள்ளிவாசல் உள்ள அதில் பள்ளிவாசலுக்கு இந்த பள்ளிவாசலில் ரசூலுல்லாஹ் தொழுதுகிட்டு இருக்கும்போது அவங்க கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. பலஸ்தீனை பார்த்து, மஸ்ஜிதுல் அக்ஸாவை பார்த்து நம்ம தொழுதுட்டு இருக்கோம், நம்மளுக்கு காபத்துல்லாவை எல்லாம் கொடுத்தாண்டாக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்குமே. காபத்துல்லா பல நபிமார்கள் கட்டியது, பல நபிமார்கள் அங்கே வழிபட்டது, பல வழிமார்கள் தவாஃப் செய்த இடமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா மனசில் ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அப்படி இங்கே மக்கால இருந்து அவங்க அமல் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு லுஹருடைய வக்து 2 ரகா தொழுதுகிட்டு இருக்காங்க. தொழுதுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அல்லாஹாலா ஒரு வஹியை அறிவிக்கிறான். உங்களுக்கு இது வரைக்கும் கிப்லாவாக இருந்ததை நான் மாற்றி தந்துடுறேன், உங்களுக்கு நீங்கள் இனிமே காபத்துல்லா பார்த்து தொழுவுங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிடறான். அல்லாஹாலா வஹி வந்துடுது. வஹி வரும்போது தொழுதுட்டு இருக்கும்போது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னேன். உடனே நினைச்சாங்க தொழுவையை அப்படியே நின்ற சீருக்கு லுஹர் தொழுவையில் அத்தஹியாத்து தொழுது முடிச்சதோ தொழுவது முடிக்கிறதோ கரெக்டாக சரியத்தில் தெரியல. அதோட அப்படியே டேன் அடிச்சிடுறாங்க. அப்படியே டேன் அடித்து காபத்துல்லா மேற்கு திசையை நோக்கி தொழுவுறாங்க. அந்த இடம் தான் இந்த இடம். இப்போ இது நேரம் நம்ம நிற்க பார்க்கறது இது காபத்துல்லா நோக்கி திரும்பிய இடம். அந்த காலத்தில் பள்ளியாசை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி அல்லாஹாலா அவங்க மாற்றுறது இந்த பள்ளியாசில் இப்படியே காலப்போக்கில் அப்படியே டெவலப் பண்ணி டாப்பாக இருக்குது. இந்த கிபிலா பார்த்து இப்போ இமாம் ஜமாத்து தொழுவன்றதுனால இங்கே அவங்க நின்று தொழுவத்துக்கு வசதியாக பண்ணியிருக்காங்க. இதே அந்த இடம் ரிமெம்பருக்காக அந்த இதை காட்டுறாங்க பாருங்கள். கிபத்துல்லா இந்த சைடு நிற்க இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு காபத்துல்லாவோட அடையாளத்தை மேலே தூக்கி வச்சுருக்காங்க. அதனால இங்கே வரக்கூடிய சகோதரர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுத பள்ளிவாசல் அந்த கிப்லா மாற்றப்பட்ட பள்ளிவாசல் அப்படிங்கிறதுனால பள்ளிவாசலுடைய சுண்ணத்தாக ஒரு 2 ரகாத்து இங்கே தொழுவாங்க. மஸ்ஜித் நஃபில் அப்படின்னு சொல்லிட்டு நஃபில் தொழுவை, அது காணிக்கை தொழுவை அப்படிம்பாங்க. அப்படி தொழுவாங்க. எல்லா நாட்டுக்காரங்களும் எல்லா மொழிக்காரர்களும் பொதுவாகவே இங்கே ஏற்பாடு எந்த நாடு எந்த மொழி அப்படின்னு தெரிய முடியாது. யார் மன்னர், யார் மினிஸ்டர், யார் என்ன அப்படிங்கிற தகுதி தெரியாது. எல்லாம் சமமாக இருப்பாங்க பள்ளிவாசலில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில். அதே போல் எல்லாமே என்ன செய்றாங்க, முழந்தால மறைச்சி ரசூலுல்லாஹ் போட்டிருந்ததுனால அந்த ஜிப்பை இங்கே மாற்றிக்கிறாங்க. நானும் இந்த மாதிரி மாற்றிருந்தேன். இப்போ போடுறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நானும் ஒரு 3 ட்ரெஸ்ஸாக அதுக்கு வச்சு நானும் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி உள்ள பூமி. இன்ஷா அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. எல்லா மக்களுக்கும் இங்கே வரக்கூடிய அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் தருவானான்னு நேரத்தில் துவா கேட்குறேன். இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய கோரிக்கை, நம்மளுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேற்றி வைப்பானான்ட்டு எல்லாரும் துவா செய்வோம். இன்ஷா பாரக்கல்லா. அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் பரக்கத் செய்வானாக. அல்லாஹ் உங்களையும் எங்களையும் வளமாக வாழ வைப்பானாக. உங்களுக்கும் எனக்கும் எல்லாத்துக்கும் நோய் நொடியில்லா வாழ்க்கையை கொடுப்பானாகன்னு சொல்லிட்டு நேரத்தில் துவா செய்கிறேன். நீங்கள் பார்க்கக்கூடிய சார்களும் துவா செய்யுங்க. இன்ஷா பாரக்கல்லா லக்கா பாரக்கா அலைக்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் பரக்கத் செய்வானாக.